யோசித்த அந்த எஸ்பி வந்துட்டு ஆர்ஜே பாலாஜிக்கு ஜெயிலுக்குள்ளே என்ன மாதிரியான ஃபேவரான விஷயங்கள்லாம் செய்ய முடியுமோ அந்த மாதிரியான ஃபேவரான விஷயங்கள்லாம் செஞ்சு செல்வராகவனுக்கு அகைன்ஸ்டாக ஆர்ஜே பாலாஜியை வந்து தனக்காக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருப்பார். இந்த டைமில் தான் செல்வராகவனுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய ஒரு சான்ஸ் ஒன்று ஆர்ஜே பாலாஜிக்கு கிடைக்கிது. இந்த சான்ஸை பயன்படுத்தி அவனுக்கு பேதி மாத்திரையை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்பி வந்துட்டு ஆர்ஜே பாலாஜி கிட்ட சொல்கிறாரு. நீ பேதி மாத்திரையை கொடுத்துட்ட அப்படின்னா அவனை வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிற மாதிரி நாங்கள் சென்ட்ரல் ஜெயிலிருந்து வேலூர் ஜெயிலுக்கு வந்து மாற்றிடுவோம். அங்கே மாற்றினதுக்கப்புறம் அவனோட கொட்டத்தை எப்படி அடக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்பி சொல்கிறாரு. எஸ்பி சொன்ன மாதிரியே ஆர்ஜே பாலாஜியும் செல்வராகவனுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. அந்த சாப்பாட்டை சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலே அவருக்கு வயிறு வலி ஏற்படுது. உடனே அங்கேருந்த போலீஸ் அதிகாரிகள் எல்லாமே செல்வராகவனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போகிறப்போ அவர் வந்துட்டு வயிறு வலி தாங்க முடியாமல் கத்திக்கிட்டே வர்றாரு. இதை பார்த்த எஸ்பி வந்துட்டு செல்வராகவன் கிட்ட ஓவரா